எது வந்தாலும் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதுக்கும் மேலே 7 நாட்டு சனி வந்து போச்சு அப்படின்னா 3ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே கொடுத்துருவான். என்னன்னா மகர ராசிக்காரங்க மனசில் என்ன இருக்கோ அதை வெளிப்படையாக பேசிடுவாங்க. மனசுக்குள்ள வச்சு பேசுகிறது, வெளியே ஒன்று சொல்கிறது அப்படிங்கிற ஆப்ஷனே அவங்களுக்கு இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறனால தான் நிறைய இடங்களில் மகர ராசிக்காரங்க வேலையே இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பாங்க. வேலையில் இருந்தவங்களும் ப்ரமோஷன் இல்லாமல் 10 வருடம் 7 வருடம்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ ப்ரமோஷன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. ரெண்டாவது, அண்ணன் தம்பிங்க கிட்ட ஒரு இணக்கம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. பிள்ளைங்க கிட்ட விட்டு கொடுத்தா ஜெயிச்சிட முடியும். பிள்ளைங்க கிட்ட நீ வந்து ஒரு வார்த்தை பேசுனா நான் 2 வார்த்தை பேசுவேன், நீ என்ன வந்து கோவமாக பேசுனா நான் ரொம்ப கோவமாக பேசுவேன், நான் உன்னோட பேரண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கும் நமக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு காதல் வலையில் சிக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அன்புக்காக ஏங்காமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு மகர ராசி 2K கிட்ஸ் 90 கிட்ஸ் 2 பேருமே நல்லா முடிவு எடுத்துக்கோங்க. காதல் வலையில் சிக்கி தவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. 2026 சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்மக்கிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண 3 ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் டாக்டர் தீபா அருளானன் அவர்கள், TJ சுந்தரபாண்டி அவர்கள், முருகன் அடிமை ஜோதிட கஜலட்சுமி அவர்கள். மற்றவர்களை பற்றி அதிகமாக யோசித்து தன்னை பற்றி யோசிக்க மறந்த மகர ராசி நேயர்களுக்கு 2026 சனி பயிற்சி எப்படி இருக்கும் தீபா மேம் நீங்கள் சொல்லுங்கள். பொதுவாக வந்து பாருங்கள், மகர ராசி அன்புகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா மெழுகுவர்த்திகள் அப்படின்னு நம்ம சொல்லணும். தான் எரிஞ்சு மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குது பார்த்தீங்களா, இதுதான் மகரம். உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க. ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளூ காலர் ஜாப்ஸ் வந்து கம்ஸ் அண்டர் மகரம் அப்படின்னா, அப்போ வெறும் ப்ளூ காலர் ஜாப்ஸ் மட்டும்தான் மகரமா அப்படின்னா அப்படி கிடையாது. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்க, பெரிய பர்சனாலிட்டிஸ் நிறைய பேர் மகரமாக இருப்பாங்க. ஏன்னா 24/7 வந்து உழைக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் 7 நாட்டு சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க ராசி அதிபனே அவங்கள வச்சு செஞ்சான் அப்படின்னு சொல்லலாம். அதில் எஸ்கேப் ஆன மகர ராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தசநாதன் வலுத்து இருந்தால் அதனால் நிறைய பேர் எஸ்கேப் ஆனாங்க அப்படின்னா, அதாவது அதில் கூட பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆனவங்க 20%, 80% கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் இப்போ சனி பகவான் வந்து பாருங்கள் மீனத்தில் போய் அமர்ந்திருக்கிறது 3ஆம் பாவம். இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சனி வந்து சகாய சனியாக வந்திருக்கார். சகாய சனி அப்படின்னும் போது அந்த பேர்லேயே இருக்குது பார்த்திங்களா, நம்ம சகாயம் அப்படின்னா ஹெல்ப் அப்படின்னு அர்த்தம். சனி பகவானே எல்லா ஆஸ்பெக்ட்லையும் மகரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். அப்புறம் என்ன, சனியே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார், மற்றவங்களை பற்றி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கும் மேலே இந்த 3ஆம் பாவத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து பாருங்கள் இளைய சகோதர தைரியஸ்தானம். பொதுவாக ஒருத்தவங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுது அப்படின்னும் போது லைஃப்பில் எதை வேணால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதிச்சுடுவோம், எது வந்தாலும் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதுக்கும் மேலே 7 நாட்டு சனி வந்து போச்சு அப்படின்னா அது வந்து போன சில வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. இது ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது இல்லைங்களா. அதே மாதிரி தம்பி தங்கச்சினோட பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றதும் கிடைக்கும். பொதுவாக சனி வந்து பாருங்கள் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 1 and 2 சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 3ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே கொடுத்துருவான். என்ன நான் பதப்படுத்திக்கிறேன், என்ன நான் பக்குவப்படுத்திக்கிறேன், என்கிட்ட என்னென்னலாம் கெட்ட குணங்கள் இருந்துச்சு, அந்த கெட்ட குணங்கள் ஒன்றும் இல்லைம்மா, 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். அந்த குணத்தினால நான் கஷ்டப்பட்டேன், இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா திருந்திட்டேன். இந்த குணம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான், ஆனால் ஏமாறக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸம்மா. அதுக்கும் மேலே சனியினோட பார்வை இருக்குது பார்த்திங்களா, 5ஆம் பாவத்தை பார்க்குறான். அதாவது 3, 7, 10 பார்வை வந்து பார்த்திங்கன்னா 5, 9, 12 வரும். அப்போ 5ஆம் பாவத்தில் பார்க்கறதுனால இது வரைக்கும் எத்தனை பிறப்பு அவங்க எடுத்திருப்பாங்க, அத்துணை பிறப்புகள்லையும் செஞ்ச நல்ல கர்மாக்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது இருக்குது அப்படின்னா வரும். பூர்வீக சொத்து பத்து ஆல்ரெடி இருக்குங்க, அது கோர்ட்டில் இருக்குது அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து 15 வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு கூட ஜட்ஜ்மெண்ட் இவங்களுக்கு ஃபேவராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொத்து பத்து வீடு வாசல் இருக்குது, இதை வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில் பண்ணிக்கலாமா அப்படின்னா தாராளமாக செட்டில் பண்ணிக்கலாம். ஆனால் மத்தியஸ்தர்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ப்ராப்பரான நல்ல பர்சனாக வைக்கணும். பிள்ளைங்க கிட்ட விட்டு கொடுத்தா ஜெயிச்சிட முடியும். பிள்ளைங்க கிட்ட நீ வந்து ஒரு வார்த்தை பேசுனா நான் 2 வார்த்தை பேசுவேன், நீ என்ன வந்து கோவமாக பேசுனா நான் ரொம்ப கோவமாக பேசுவேன், நான் உன்னோட பேரண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கும் நமக்குமான இடைவெளி அதிகமாகிடும். நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னா பிள்ளைங்களுக்கும் நமக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்கும். ஒரு விரயம் அப்படின்றது வரும். அந்த விரயம் என்ன அப்படின்னா, நிறைய மகர ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்குறது, கார் வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பண்ணுறது. பொதுவாக மகரமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கான அவங்களுக்கு வந்து மைண்ட் செட் நிறைய இருக்கும்.
அப்போ ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட் வாங்குறது, ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் அது சார்ந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நடக்குமா. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். வெளிலேருந்தே எப்பயுமே எல்லாரையும் நம்புகிற மாதிரி இந்த நம்புறது அப்படின்றது கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறக்கூடிய காலகட்டம். அவங்களே அனலைஸ் பண்ணுவாங்க, இருந்தாலும் நம்ம அட்வைஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா. ஆக அந்த அட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் நீங்கள் முதல்ல நம்பி இருந்த மாதிரி நம்பாதீங்க. உழைப்பே உயர்வு அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் இப்பயும் உங்களோட உழைப்பை நீங்கள் மூலதனமாக போடுறீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சனி பயிற்சி ஃபஸ்ட்டு ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கிறது ரிஷபத்துக்குமா, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா துலாமுக்கு, மூணாவது மகரம் தான் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுடைய பார்வையில் மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2026 சனி பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க மனசில் என்ன இருக்கோ அதை வெளிப்படையாக பேசிடுவாங்க. மனசுக்குள்ள வச்சு பேசுகிறது, வெளியே ஒன்று சொல்கிறது அப்படிங்கிற ஆப்ஷனே அவங்களுக்கு இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறனால தான் நிறைய இடங்களில் ஒரு ஏமாற்றத்தை மட்டும் சந்திக்கும். யார் என்ன நினைப்பாங்க, இவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, இவங்களுக்காக நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சி தன்னோட வாழ்க்கையை ரொம்ப தொலைச்சிட்டு ஒரு 7.5 வருஷத்தில் பல அனுபவங்களை கற்றுக்கிட்டாங்க. இவங்களுடைய அனுபவங்கள்லாம் என்ன சொல்கிறோன்னா, ஒரு இந்த 7.5 வருஷங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 70 வயசுக்குரிய அனுபவம். சிறு வயதிலிருந்து கஷ்டப்பட்டு வந்த மகராசிக்காரங்க இந்த 7.5 வருஷத்துலாம் எப்படி நம்ம ஒரு துணியை துவைச்சி அதை புழிஞ்சு எடுப்போமோ அதே மாதிரி தான் இவங்க கூட இருக்க எல்லாருமே இவங்களை புழிஞ்சு எடுத்து வச்சு செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நிறையா ப்ளஸ் என்ன ஏற்பட போகுது. சனி பகவான் வந்து 7.5 விலகிறாரு. ஸோ வாக்கியப்படி அவர் 3ஆம் இடத்துக்கு போகும்போது சகாய சனியாக சொல்லும்போது சங்கடங்களை நீக்குவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுதியாக நம்மளுடைய மகராசிக்காரங்களுக்கு சங்கடங்கள் நீக்கப்படும். இவங்களுடைய மனதில் உள்ள சந்தோஷமான விஷயங்கள் என்னென்ன விஷயங்களில் இவங்க நல்லது அப்படின்னு டிக் பண்ண நினைக்காங்களோ அதை அந்த சனி பயிற்சி காலங்களில் டிக் பண்ணி ஒவ்வொன்றாக செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் சனி பகவான் மூலமாகவே இவங்களுக்கு கிடைக்கும். அதாவது சனி பகவான் நீதிமான் சொல்கிறோமே, அது எதன் அடிப்படையில் சொல்கிறோம்னா, தன்னோட ராசிக்காரங்களாகவே இருந்தாலும் அவங்களுக்கு இந்த 7.5 வருஷத்தில் பல அனுபவங்களை கொடுக்கணும் அப்படின்னு ஒரே குறிக்கோளில் மகர ராசிக்காரங்களுக்கு பல அனுபவத்தை கொடுத்துருக்காரு. அதை வச்சே சொல்லலாம் அவர் நீதிமான் தான் அப்படிங்கிறத. ஸோ இப்போ நல்ல விஷயங்களை நிறையா செய்ய போகிறாரு. என்னென்ன விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம இன்டியூஷன் பண்ணிக்கிறோம். மொதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு காதல் வலையில் சிக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அன்புக்காக ஏங்காமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு வேலை உண்டு பாடு உண்டு, இனிமேல் எவன் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன், சும்மா ஏதாவது ஒன்று நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இன்றைக்கி அன்புமாங்க நாளைக்கு தொல்லம்பாங்க. ஸோ இந்த ஆட்டையே வேண்டாம், சரியா? மேக்ஸிமம் மகர ராசி 2K கிட்ஸ் 90 கிட்ஸ் 2 பேருமே நல்லா முடிவெடுத்துக்கோங்க. காதல் வலையில் சிக்கி தவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். பார்த்து கவனமாக இருங்க. ஏன்னா அன்புன்னு சொல்லிவிட்டு உங்களை வம்பிழுத்து விட்டுருவாங்க. மொதல் விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இருப்பிடத்தை விட்டு நீங்கள் இருக்கிற இடத்த விட்டுட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வில்லங்க நடக்குன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி யாராவது நண்பர்களோ உறவிலையோ யாராவது கூட்டாங்கன்னா தயவுசெய்து இவங்க கூட கம்யூனிகேட் ஆகாது. ஏன்னா நிறைய இடங்களில் ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி ஓடி பல இடத்துல பிரச்சனையை மாட்டிக்கிட்டு நீங்களும் ஒரு ஆள். ஸோ இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் அப்பாவுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வருது, அப்பாவுக்கு ஏதாவது சின்ன மன அழுத்தம் வருது, இல்லை அப்பாவுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தால் விட்டு கொடுத்து போயிருங்க. அப்பாவை ரொம்ப பாசமாக பார்த்துக்கோங்க. அப்பா மேலே ரொம்ப அன்பாக இருங்க. நீங்கள் லவ் பண்ண வேண்டியது இந்த வருடத்தில் அப்பாவை தான். அப்பா மேலே ரொம்ப அன்பு வச்சிங்கன்னா உங்களோட லைஃப் சூப்பராக இருக்கும். அதே போல் வெளிநாடு யோகங்கள் உண்டு. வெளியூர் வெளி மாநிலம் வேலையில் வேறு இடத்துக்கு இடமாற்றம் கிடச்சா உடனே கிளம்பிடுங்க. இருக்கிற இடத்த விட்டு வேறு ஊருக்கு போகிற மகர ராசிக்காரங்க சிறப்பாக இருக்க போகிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. 2026 மகர ராசிக்கு உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கும் மேம்? நீங்கள் சொல்லுங்கள். சனி பயிற்சி உழைப்பை மட்டுமே முதலீடாக வச்சு செய்யக்கூடிய மகர ராசி நேயர்கள் எப்பயுமே உழைப்பு மட்டும்தான் அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். எவ்வளோ அடிபட்டாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்க உழைப்பு மேலே அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை. அவங்க கடந்த ஆண்டுலலாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லை. முக்கியமாக நிறைய பேர் மகர ராசிக்காரங்க டைவர்ஸ் கேஸ் ப்ராப்ளத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே இப்போ சுமூகமான ஒரு சூழலுக்கு வரும். அதே மாதிரி சொத்துல அண்ணன் தம்பிங்கனால நிறைய பிரச்சனைலாம் இருக்கும். அது எல்லாமே சுமூக சூழலாக அமையும். ரெண்டாவது, எதெல்லாம் அவங்க வந்து ப்ராப்ளமாக கஷ்டமாக ஃபேஸ் பண்ணாங்களோ அந்த விஷயம் எல்லாமே கடவுளோட அனுகிரகத்தால் அவங்களுக்கு எல்லாமே கைகூடக்கூடிய அமைப்பாகவே இருக்குது. நம்ம தீபா மேம் சொன்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. கண்டிப்பாக இப்போ கடவுள் மட்டும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க, மனைவி, கணவன், ஃப்ரெண்ட்ஸு, இவங்க கேட்காமே எல்லா உதவிகளும் வரக்கூடிய தன்மையாகவே இருக்கும். ரெண்டாவது, ஜாப் ப்ரொமோஷனுக்காக இந்த 7.5 சனியில் மகர ராசிக்காரங்க வேலையே இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பாங்க. வேலையில் இருந்தவங்களும்
ப்ரமோஷன் இளம் 10 வருடம் 7 வருடம்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ ப்ரமோஷன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. ரெண்டாவது, அண்ணன் தம்பிங்க கிட்ட ஒரு இணக்கம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. அது எல்லாமே இப்போ சுமூகமான சூழல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரங்க எப்பயுமே செகண்ட் ஹேண்ட் பொருள் மேலே தான் ரொம்ப ஆசையும் படுவாங்க, வாங்கவும் ஆர்வம் காட்டுவாங்க. ஆனால் இப்போ ஃபார் எ சேஞ்ச் புதுசாக ஏதாவது ஒன்று வாங்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். மகர ராசிக்காரங்க ரொம்ப பேர் வந்து படிப்பில் கொஞ்சம் தாமதமாக கொஞ்சம் இந்த ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறது கொஞ்சம் பெண்டிங் போட்டிருப்பாங்க. 2-3 வருடம் வந்து அப்புறம் பண்ணிக்கலாம்னு போட்டிருப்பாங்க. இப்போ அது எல்லாமே திருப்பி தூசி தட்டி எடுத்து திரும்ப அவங்க ரிசர்ச் பண்ணக்கூடிய தன்மையாவோ இல்லை பிஹெச்டி பண்ணக்கூடிய தன்மைக்கெல்லாமே இப்போ வருவாங்க. இந்த மகர ராசிக்காரங்க படிப்பு மட்டும் இல்லை, எல்லாமே இப்போ அவங்களுடைய லெவல் எல்லாமே ஒரு பிடி எக்ஸ்ட்ரா போகக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்கும். இந்த 2026 சனி பயிற்சி மகர ராசிக்கு 90% ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்தை மகர ராசிக்காரர்கள் கடந்த 10 வருடமாக எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்களோ, ஒரு யானை வந்து காலில் ஒரு யானை மிதிச்சா எப்படி ஒரு அழுத்தம் இருக்குமோ அதை விட பல மடங்கு அழுத்தத்தை சந்தித்தவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. அவங்களுக்கான ஒரு பொற்காலமாக இது அமையுது. அதை இப்போ அவங்க அப்படியே மாற்றிக்கிட்டு எதெல்லாம் பெண்டிங் வச்சு எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணி யோசித்து நிறைய பேக் ஒர்க் எடுத்து வச்சுருப்பாங்க. ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எல்லாமே இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான காலம், இட்ஸ் யுவர்ஸ். ஸோ இதை நீங்கள் இப்போ பண்ணுறதுக்கான நேரம் வந்திருக்கு. இதை பண்ணால் கண்டிப்பாக 2026 உங்களுக்கான காலமாகவும் அமையும். குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கும் போது இன்னும் ரொம்ப அவங்களுக்கு சகாயம் செய்யக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும். 2026 பொறுத்த வரைக்கும் மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும், அதாச்சும் அவங்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமாக அமையும் அப்படிங்கிற வகையில் நிறைய விஷயங்களை எங்களுக்காக உங்களுடைய நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.